Happy day friends, welcome to Learn Maths in Everywhere Maths. Then today vector chapter exercise 8.4. Given question la parunga a vector, b vector, c vector be unit vectors. சொல்லிட்டாங்க unit vectors na a b c be equal to 1. Then such that a dot b vector then a dot c vector equal to 0. So ab then ac the dot product value 0 கொடுத்தாங்க. Then next pair ab ac முடிஞ்சிச்சு. Then remaining pair is what bc. And the angle between the b vector and c vector, b vector ko c vector ko between la angle pi by 3 கொடுத்திருக்காங்க. Then prove that. So in the conditions I use பண்ணி a vector is a unit vector, nothing but it should be a 1. It's equal to plus or minus 2 divided root 3 b vector into c vector. So a vector இந்த வேல்யூக்கு ஈக்குவல் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணி ஆகணும். ஸோ கிவன் கொஷினில் பாருங்கள் அந்த ப்ரூஃப் தட்டில் b vector into c vector கிராஸ் ப்ராடக்ட் சொல்லியிருக்காங்க. கிராஸ் ப்ராடக்ட்னா நம்ம சைன் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஆங்கிள் பிட்வீன் ஃபார்முலா என்னது காஸ் தீட்டா சைன் தீட்டா ரெண்டு ஃபார்முலா இருக்குது ஆங்கிள் பிட்வீன் த வெக்டார்ஸில். காஸ் தீட்டா வந்து டாட் ப்ராடக்ட் டாட் வச்சு வரும், ரெண்டு வெக்டார்ஸுக்கு நடுவில் டாட் வச்சு வரும். இட் ஷுட் பி லைக் தட் காஸ் தீட்டாவாக இருந்தால். ஸோ இங்கே கிராஸ் ப்ராடக்ட் சொல்லியிருக்கனால நம்ம சைன் தீட்டா ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். கிராஸ் ப்ராடக்ட்னால சைன் தீட்டா ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். சைன் தீட்டா ஈக்குவல் டு a vector modulus of a vector into b vector divided by modulus of a vector modulus of b vector. So இதுதான் sin theta formula. பட் இங்கே கொஷனில் பாருங்கள் பிசி பேர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஃபார்முலா எதுக்கு சேஞ்ச் பண்ணுறங்க, பிசி பேருக்கு சேஞ்ச் பண்ணிவிடுங்க. பிக்கும் சிக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் தான் என்ன சொல்லியிருக்காங்க அவங்க pi by 3. ஸோ இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். b vector into c vector then modulus of b vector then modulus of c vector sin theta equal to. So இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹியர் லிசன் sin theta equal to modulus of b vector into c vector then modulus of b vector multiple modulus of c vector. ஸோ இந்த டினாமினேட்டரை ஈக்குவலுக்கு அப்புறம் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ மல்டிபிளாக மாறிடும். ஸோ modulus of b vector then multiple modulus of c vector sin theta equal to modulus of b vector into c vector. b vector c vector என்னது இங்கே it should be a unit factor. So unit vector it should be a unit vector இல்லையா. ஸோ தீட்டானா என்னது இங்கே ஆங்கிள். தீட்டா இஸ் வாட் ஆங்கிள் என்ன கொடுத்துருந்தாங்க அவங்க pi by 3 தீட்டா ஈக்குவல் டு pi by 3 கொடுத்த கொஷனில் பாருங்கள் ஆங்கிள் என்ன கொடுத்துருந்தாங்க ஆங்கிள் பிட்வீன் இட்ஸ் வாட் pi by 3ன்னு. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். b vector is a unit vectorனா யூனிட் வெக்டர்னா வேல்யூ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே 1 டாட் ஸோ c vector வேல்யூ என்னது 1 sin theta value is what pi by 3 then b vector multiple c vector 1 ones are 1 then pi by 3 is what 60 degree sin 60 degree is what 30 45 then 60 degree 1 by 2 1 by root 2 root 3 by sin 60 degree is what root 3 by 2. So sin pi by 3 வேல்யூ என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் நான் root 3 by 2 equal to modulus of b vector into c vector ஓட வேல்யூ root 3 by 2. ஸோ given termல நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ப்ரூஃப் தட்டில் என்ன கொடுத்துருக்காங்க a vector equal to plus or minus 2 root 3 b vector into c vector. So I will take both side on squaring. Because of that plus or minus I will take both side on squaring. 2 by root 3 b vector into c vector whole square then 2 by root 3 b vector into c vector value தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கணும் நம்ம root 3 by 2. So I will substitute here root 3 by 2. So இந்த டேர்முக்கு பதில் தான் root 3 by 2 substitute பண்ணிட்டேன். Then whole square 2 கேன்சல் ஆகிடும். தென் root 3 நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் இஸ் எதுவுமே இல்லைன்னா அங்கே என்ன இருக்குது நம்மளுக்கு 1 இருக்குது. ஸோ 1 ஸ்கொயர் பண்ணால் 1ஓட வேல்யூ என்ன தான் கிடைக்கும் நம்மளுக்கு 1ஓட வேல்யூ 1 தான் கிடைக்கும். தென் modulus of a square a vector square is what 1. ஸோ modulus of a vector என்னது நம்மளுக்கு is a unit vector. modulus of a vector square is what unit vector. ஸோ இங்கே உள்ள 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன் மேலே ஸ்கொயர். ஸோ 1 ஸ்கொயரோட வேல்யூ என்னது 1. ஸோ LHS ஈக்குவல் டு RHS both side modulus of a vector value ஒன்று தான். ஸோ ரைட் ஹேண்ட் சைட் 2 root 3 b vector into c vector சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடச்சிது 1 தான் கிடச்சிது. ஸோ LHS ஈக்குவல் டு RHS hence it is 2.
தேங்க்யூ ஸோ மச்.